மகா கந்த சஷ்டி விரதம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா கந்தன் கவினாறு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழாவை ஏன் இவ்வளோ அழகாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஷ்டி விரதத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறத ஒரு பழமொழியினால் சொல்லியிருக்கிறாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதை நாளடைவில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஆப்பையில் வரும் அப்படின்ற மாதிரியான பழமொழிகள் மருவி இருக்கு. இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்கிறதே குழந்தை வரம் வேண்ட இருக்கக்கூடிய நபர்கள் முருகனிடம் விரதம் இருக்கக்கூடிய முறை தான் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. இது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் மகா கந்த சஷ்டி விரதமாக ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டியாக கொண்டாடுவாங்க. இல்லைங்க, நாங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டியெல்லாம் கொண்டாடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அங்கெல்லாம் நாங்கள் விரதம் இருக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6+1 அந்த 7 நாட்களாக அந்த விரதம் இருக்கக்கூடிய நிலையில் முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கிறதுனால மகா கந்த சஷ்டி விரதம் மிக பெரும்பாலும் கொண்டாடப்படுது.